வணக்கம். கீதா டிவியன் சுதந்திர பாட்சி நேயர்களுக்கு என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு மாட்டுப்பொங்கல் நாங்கள் நல்லா அழகாக செலிப்ரேட் பண்ணுவோம். பட்டி கட்டி மாடுங்களை எல்லாத்தையும் அலங்கரித்து அது ஒரு சந்தோஷம். ஐ திங்க் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த மாட்டுப்பொங்கல் இது. அண்டு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி இது பொங்க வச்சு அது எந்த திசையில் விழுகுதோ அது அந்த வருஷத்துக்கு ஒரு இண்டிகேஷன் இதெல்லாம் பண்ணுறோம். அண்டு நான் முடிஞ்ச அந்த ஃபோட்டோஸ் சைடில் உங்களுக்கு போடுறோம். நாங்கள் பொங்கல் பண்ணது, காலேஜில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பொங்கல் இது விழா கொண்டாடினது, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பண்ணுற மாட்டுப்பொங்கல் இதையும் கூட போடுறோம். இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சமயம் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு சமயம் ரொம்ப சில்லியாக பைத்தியக்காரத்தனமாக இந்த அரசியல் தலைவர்கள், சோகால் அயோக்கியர்கள், இவங்களாம் தலைவர்கள், இந்த சினிமாலேருந்து வரும் ஒரு சில ஹீரோஸ், த சோகால் கிரேட் ஹீரோஸ், என் கணக்குப்படி அவங்கெல்லாம் ஜீரோஸ். எவனுக்குமே ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் கிடையாது. இவங்கெல்லாம் நாட்டு மக்களை எந்த விதத்தில் வழி லீட் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது. பட் இவங்கள நம்பிட்டு ஒரு கூட்டமே ஓடுது. அது பெண்கள், ஆண்கள், சின்னவர்கள், பெரியவர்கள் இல்லாமல் ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஒரு சில வயசான பொம்பளைங்க பேசுது இந்த விஜய்க்கு சாதகமாக. எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க வீட்டில் அவங்க பொண்ணை ஒரு மருமகன் விட்டு போட்டு வேறு பொம்பளையோடு சுற்றிட்டு இருந்தால் அந்த வயசான பெண்கள் அவங்க மருமகனை பெருமையாக பேசுவாங்களா? இது இல்லாட்டி அவங்க புருஷனே அவங்கள வச்சுட்டு போயிட்டு இன்னொரு பொம்பளையை வச்சுட்டு இருந்தால் அவங்க இப்படி அந்த புருஷனை பற்றி ரொம்ப ஓஹோன்னு பேசுவாங்களா? கிடையாது. இதெல்லாம் ஒரு இது மாயா. அந்த மாயாவில் இவங்கெல்லாம் ஒரு போதை பிடிச்சவங்களாட்டும், ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாத ஒரு நபரை ஒரு தலைவர்னு ஏற்றுக்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேடான சிச்சுவேஷன், ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். இது ஒரு பேராபத்து. இவனை வளர விட்டால் இந்த விஜயோட ரசிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணலாம் மைக்கு. நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் நான் என் கடவுளை என்ன பேச சொல்லுதோ நான் பேசுகிறேன். ஏன்னா இது நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம், நீங்கள் கேட்காட்டி ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, ஒன்றும் நஷ்டம் எனக்கு பர்சனலாக ஒரு நஷ்டமும் கிடையாது. நாடு தான் கஷ்டப்பட போகுது. நாட்டில் இருக்க மக்கள் உங்கள் மாதிரி தற்கூரிகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு எப்படி உருப்படாமல் போக போகுதுன்னு சொல்லிட்டு தான் கடவுள் உங்களை பேச சொல்கிறார். அதாவது எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவன் கேடு போனாலும் என்ன சரி. பிகாஸ் நம்ம பேச்சு கேட்குறவங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் என்னோடய வீடியோஸ் பார்க்கணும் தேவையில்லை. நான் அதை பற்றி கவலையும் பட மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலையும் நான் இயற்கை தான் என்னோடய கடவுளாக நான் பேசுகிறேன். அப்போ நம்ம இந்த இயற்கையை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோமோ, எவ்வளோ நம்ம இந்த சுற்றி வட்டாரம் என்வாயர்மெண்ட்டை நம்ம கெடுத்துட்ருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தான் அந்த கேடு வரப்போகுது. ஆனால் இது நிறைய பேர் புரிஞ்சிக்கிறதில்ல. அவங்களாம் நினச்சிக்கிறாங்க ஏதோ பெருசாக மாடர்ன் டெக்னாலஜி இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வாழ்க்கையோட அர்த்தமோ இல்லை வாழ்க்கையோட அருமையோ தெரியாமல் இருக்கிறானுங்க நிறைய பேர். இப்போ நான் கொஞ்ச நாளாக நான் பேசலை. என் கடவுள் என்னை பேச சொல்கிறார். என் கிருஷ்ணர் எஸ்பெஷலி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு காணொளி போட சொல்கிறார். பட் எனக்கு தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எரிச்சல். இந்த கடவுளெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி அயோக்கியனை தூக்கிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை பேச சொல்கிறார்? சாமி மேலேயும் கோவம் தான். ஏன்னா சாமி எதுக்கு இந்த மாதிரி அயோக்கியர்களே தூக்கிட்டு வைக்குது? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவன் கர்மா அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, ஆகியால் அவனுக்கு நாங்கள் அந்த இதை கொடுத்தோம். எப்படி இந்த ராவணனுக்கோ இல்லாட்டி மற்ற உனக்கு எப்படி சிவா ஒரு பூன் கொடுக்குறாரு, நீ உனக்கு என்ன வேணும்னு. அப்போ அவன் இப்படி கேட்குறான், என்னை யாரும் சாவடிக்கூடாது இப்படி. அதே மாதிரி தான் இந்த மோடி கேரக்டர்ஸ், இந்த அரசியல், இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே எனக்கு ஒரு சமயம் ரொம்ப கோவம் வரும் சாமியோட. ஏன் சாமி இந்த மாதிரி அயோக்கியங்களை வச்சுட்டு நீ இவங்களெல்லாம் ஒரு தலைவர் சொல்லி இந்த நாட்டை குட்டி சேவர் ஆக்குறியேன்னு சொல்லி கேட்கும்போது
இதுதான் கர்மா, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், நீங்கள் தானே அவங்கள தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொல்லி கடவுள் நம்ம மேலே தான் பழிய போடுறார். அப்போ நம்ம தான் வந்து அந்த ஓட்டு டைமில் நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோம். இந்த கேண்டிடேட்ஸ் நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னால் யார் யார் கேண்டிடேட்ஸுன்னு பார்க்குறோமா, அந்த கேண்டிடேட்ஸோட பேக்ரவுண்ட் தெரியுதா, ஒன்றும் தெரியாது. நிறைய டைம் ஏதோ யாரோ நிற்கிறாங்க, நம்ம போய் அங்கே போய் பூத்தில் போய் பார்த்தா தான் 30-40 பேர் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு அதில் வந்து அந்த சொல்கிறது அந்த கட்சிகள் கேண்டிடேட்ஸ் கூட ஒரு சில டைம் நமக்கு யாருன்னே தெரியாது. வெதர்ஸ் டிஎம்கேஓ, ஏடிஎம்கேஓ, காங்கிரஸ், பிஜேபி, யார் யாரோ வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தகுதி இருக்குதா ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. அவங்க தகுதியெல்லாம் என்னென்னா, அவங்க அயோக்கியத்தனம் பண்ணியிருப்பாங்க, இது மர்டர் பண்ணியிருப்பாங்க, ரேப் பண்ணியிருப்பாங்க, ஒரு பேங்க்கை திருடியிருப்பாங்க, இல்லாட்டி வேறு எதுனா ஒரு தவறான இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கி வந்து அரசியலில் முக்கியத்துவத்தோடு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் இந்த மாற்றுன்னு இந்த ஆளுக்கு என்ன இந்த கட்சிகள் எல்லாம் அசிங்கமாக அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இருக்குது. எதுக்காக வாங்குறாங்க? அது கொள்ளடிச்ச காசு தானே, அது பாவப்பட்ட காசு தானே. எவ்வளோ ஏழைகள் இன்னோசென்ட்டாக போய் அந்த காலத்தில் ₹1 தான், பட் அந்த ₹1 அவனுக்கு அன்றைக்கி பெருசு. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த லாட்ரி டிக்கெட்டை, பொய் டிக்கெட்டை, நீ கள்ள டிக்கெட்டை அடித்து அதை வச்சு நீ பணம் பண்ணுறிய. அப்போ வந்து இந்த கள்ள நோட்டுக்கும் இந்த கள்ள சீட்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இந்த மார்ட்டினோட பையன், மார்ட்டினோட பொண்ணு, மார்ட்டினோட மருமக, ஒய்ஃபு, இவங்கெல்லாம் தான் இன்றைக்கி சொசைட்டியில் பெரிய ஆட்கள். அப்போ வந்து நான் அப்போ தான் கடவுள்கிட்ட கேட்பேன், ஏன் கடவுளே உனக்கு கண் இல்லையா? நீ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு நாட்டில் உலாவி கொண்டு வருகிறார்கள. கடவுள் சொல்கிறார், இல்லை கீதா, நீ பார்த்துட்டே இரு, இவங்கெல்லாம் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய குறை பிரச்சனை இருக்கும். வெளியே வேணால் அவங்க வந்து பெரிய பென்ஸ் கார், ரோல்ஸ் ராய்ஸ் கார்லலாம் போயிட்டுருக்கலாம், பட் அவங்களுக்கு மனசில் உள்ளார கண்டிப்பாக அந்த நிம்மதி இப்போ நீ எப்படி உனக்கு நான் வந்து உன்னை எப்படி வச்சுருக்கணும், அந்த மாதிரி அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்கு வேறு பிரச்சனை வருது, உனக்கு இந்த எஃப்ஐஆர்லாம் வருது நீ பேசுறதால, அதை நான் தான் உன்னை பேச வைக்கிறேன், இருக்கட்டும், அது கூட நீ பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும் உனக்கு அந்த தைரியம் இருக்குது, என்ன பிரச்சனை வந்தாலும் நீ வந்து அதை எதிர்கொள்ளுவேன்னு சொல்லி. ஓகே, கடவுள் என்னை சொல்கிறா, நீ தெய்வ குழந்தை, நீ பேசுன்னு சொல்லிட்டு நான் அகையில் தான் நான் பேசுகிறேன். நீங்கள் யார் பார்த்து என்னை வந்து நக்கல் பண்ணீங்களோ இது பண்ணீங்களோ நான் அதை பற்றி கவலையும் பட மாட்டேன், நான் அதை பற்றி கேர்கடா பண்ண மாட்டேன். என்ன பேசுகிறவனுக்கு தான் ஏதோ கஷ்டம் வரும். ஓகே, அப்போ வந்து இந்த விஜய் இப்போ இந்த சூழ்நிலையில் டெல்லியில் போய் இந்த சிபிஐ மீட் பண்ணிட்டு வந்தோன்னே இந்த திராவிட ஊடகங்கள் எல்லாம் ஒரு கதை சொல்லுதுங்க, இந்த பிஜேபி சப்போர்ட் பண்ணுற ஊடகங்கள் எல்லாம் இன்னொரு கதை சொல்லுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து விஜய் சப்போர்ட் பண்ணுற ஊடகங்கள். இப்போ வந்து எவன் தான் உண்மை பேசுகிறான்னு நிஜமாகவே தெரியாது. ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம், நான் கடவுளுக்கு தேங்க்யூ நன்றி சொல்ல விரும்புகிறேன். எதுனா இவங்கெல்லாம் இவ்வளோ லொல்லு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு 10-15 நாள் இந்த விஜயோட ரசிகர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க எப்படி வந்து சிவகார்த்திகேயன், நான் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேனும் கிடையாது, சிவகார்த்திகேயன் சப்போர்ட்டும் கிடையாது, சன் பிக்சர் சப்போர்ட்டரும் கிடையாது. பட் இவங்க வந்து பேசின அது வேறு யாருன்னா படமாக கூட இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தளபதி படம் வராட்டி அந்த படத்தை ஓட விட மாட்டோம், எரிச்சு விடுவோம், சிவகார்த்திகேயனை கொண்டு விடுவோம். இதெல்லாம் என்ன பேச்சு? அவங்கெல்லாம் வந்து சுயநலத்தோட இந்த ஸ்டெடியாக பேசுகிறாங்களா, இல்லாட்டி போதையில் பேசுகிறாங்கன்னா? இவங்க எல்லாருமே 98% ஆஃப் விஜய் ஃபாலோவர்ஸ் எல்லாம் குடிகாரங்க, ட்ரக் அடிக்ட்ஸ், அதுக்கப்புறம் பொறுக்கீஸ், இவனுங்க தான் அங்கே ஓடுறது. இதில் எப்படி ஒரு சில ஜேர்னலிஸ்ட் அவனை நம்பிட்டு போனாங்களே எனக்கு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு அவனை என்ன ஏதுன்னு இப்போ 30 வருஷமாக அவன் வந்து சினிமாவில் வரான். நான் வந்து அவன் படம் பார்க்குறனோ இல்லையோ அவனை பற்றி ஒரு கணக்கு வச்சுருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க எப்போ என்கிட்ட, கீதா இவனும் இவங்க அப்பனும் சரியான அயோக்கியங்கன்னு சொல்லிட்டு, கஞ்ச பிஸ்னாலியெல்லாம் இப்போ எல்லோரும் அதை பேசுகிறாங்க. நான் முதலே இதெல்லாம் சொல்லிட்டேன், எப்படி அவங்க 2 பேர் கஞ்சனுங்க, எப்படி பொம்பளை பொறுக்கி, இவன் ட்ரக்ஸ் எப்படி அடிக்கிறான், எல்லாமே பேசியாச்சு. ஸோ அதையே பேசுகிறத விட நான் என்ன சொல்கிறது, இவன் வந்து சிபிஐக்கு போனது ஒரு சந்தோஷம். தட் இஸ் அவங்க குற்றப்பத்திரிக்கையில் இருக்கிறானோ இல்லையோ, பட் வந்துட்டு அந்த தெனவெட்டு என்னை கூப்பிட மாட்டாங்க அந்த நினைப்பில் இருந்தான். ஆனால் ஒரு விதத்தில் நான் அமித்ஷாவை பாராட்டுவேன். இந்த இதில் என்னென்னா, இட்ஸ் ஆல் அமித்ஷாஸ். இந்த நடக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் ஃபுல்லாமே காயை வந்து நகர்த்துறது அமித்ஷா. ஓகே, அப்போ வந்துட்டு இவனை சிபிஐயில் கூப்பிட்டது சந்தோஷம். அவங்க அங்கே என்ன கேள்வி கேட்டாங்களோ எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெக்குலேட் ஆன் இட். ஆனால்
அந்த திமிர் தெனாவட்டில் இருந்தான், என்னை யாரும் தொட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்துட்டு அவனுக்கு ஒரு செருப்படி. ரெண்டாவது வந்து அந்த சிபிஎஃப்சி தி சர்டிஃபிகேஷன் பீப்புள்ஸ் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே டுடே வி ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. இதெல்லாம் இந்த ரொம்ப தண்ணி கை வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஹாரஸ் பண்ணுறது அது தவறு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி அரசியலும் எப்படி அரசியல் இந்த பிஜேபிக்காரங்க எப்படி இந்த சென்சார் போர்டை வச்சு எப்படி வந்து அந்த படத்தை தணிக்கையில் நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்களே தவறு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதே பராசக்திக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. அவங்க வந்து ரெவ்யூக்கு போயிருக்காங்க. இவன் ஏன் ரெவ்யூக்கு போல தெனாவெட்டு திமிர் என்னென்னா அவன் நினச்சிட்டு இருந்தான் பிஜேபி இவனோட இது அலைன்ஸ் வேண்டியதால் அவங்க வந்து விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நடக்கலை. அந்த விஷயத்தில் நான் கடவுளுக்கு தேங்க்யூ சொல்வேன். என்னென்னா அந்த சொன்ன தேதியில் அந்த படம் வரல. மற்ற நான் வந்துவிட்டோம் நாளைக்கு கடை ஓட்டோம் நாளானிக்கு ஓட்டம் அதை பற்றி ஐ எம் நாட் பவுதட். எப்படி அந்த புயல் நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் பற்றி புயல் வந்து 28, 29, 30 அதுக்கப்புறம் புயல் ஓட்டம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த 3 நாள் வரல. அதுதான் எனக்கும் கடவுளுக்கும் ஒரு போராட்டம். அப்போ வந்து இந்த படம் 9th or 10th வர வேண்டிய படம் வரல. அந்த பராசக்தி படம் வந்து எந்த படம் நல்லா இருக்கிறதோ நல்லா இல்லை. எனக்கு அது லீஸ்ட் கவலை. நான் அதை பற்றி கவலையே படல. ஆனால் அந்த செருப்படி கடவுள் கொடுத்தாரு பாருங்க இந்த விஜய் ஃபேன்ஸுக்கு. தட் இஸ் உங்கள் திமிர்த்தனவற்றில் என்கிட்ட பருப்பு வேகாதுன்னு சொல்லி கரெக்டாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்க. இதில் வந்து நான் நிஜமாகவே ஐ எம் ஸோ ஹாப்பி. தட் இஸ் அவனுக்கு ஃபஸ்ட் அடி கடிச்சது. நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அவனோட விக்ரவாண்டி மீட்டிங்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அந்த ஊர் பேர்லாம். பட் ஐ திங்க் அந்த வெளிப்புறத்து பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு இது நடந்தது. அப்போ வந்து தன்னோட ரசிகர்கள் 3-4 பேரும் பைக்கில் வரும்போது செத்துட்டாங்க. அதே மாதிரி தன்னோட கட்சி ஒரு செயலாளரோ இல்லாட்டி இது பாண்டிச்சேரி டிவிஷன் வந்து அவரும் இறந்துட்டார். அப்போவே இந்த விஜயோட புத்தி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். அவன் எப்படி ஒரு அந்த மேடையில் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டோலன்ஸ் கடை சொல்கிறதில்ல, ஒரு மரியாதை அந்த ஆத்மாங்களுக்கு ஒரு நிமிஷம் நின்று அவங்களுக்காக ஒரு வேண்டிக்கிறதோ எதுவுமே அந்த எண்ணமே கிடையாது. அந்த அரகன்ஸ் அவனுக்கு இருக்க திமிர்த்தனாவட்டு அதுக்கெல்லாம் கடவுள் வந்து டப்புன்னு கொடுக்குறேன்னா அது நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல. இந்த கரூர் இது நடந்திருக்குது, விக்ரவாண்டியிலே நடந்திருக்குது, மதுரையிலையும் நடந்திருக்கு. ஆனால் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஈவன் நாமக்கல்லையும் கொஞ்சம் பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்போது இது வந்துட்டு இவனை வந்து நினச்சிக்கிட்டான் நம்ம எப்போவும் தப்பிச்சுட்டு போவான்னா இந்த சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லி. அந்த மாதிரி கரூர் வச்சது பாருங்கள் அவனுக்கு ஒரு ஆஃப். அதை பற்றி இந்த பிஜேபி அவனை சப்போர்ட் பண்ணுறான், அதிமுக சப்போர்ட் பண்ணான். இவங்க எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிங்க. அதே மாதிரி அதுக்குன்னு சொல்லிட்டு டிஎம்கே பெரிய யோகி சிகாமணி கட்சி இல்லை அந்த ஆட்கள் எல்லாம் யோகியர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். கெட்டவர் தான் எப்போவுமே. ஓகே, அவங்க என்ன ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா வேணால் பாராட்டலாம். பட் வந்து அந்த கெட்டதுக்கு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பாராட்டுதல் கொடுக்குறோன்னு தேவையே இல்லை. ஓகே, அப்போ வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த படம் இந்த சோகால்டு ஜனநாயகன் இவனுக்கு கொஞ்ச நாள் மனசாட்சி இருக்குது. அந்த பேய் வந்து பணத்தை பார்த்தாலும் வாயத்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது எனக்கு சரியாக தெரியாது, பட் சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி எதையும் திம்போமா, ஒரு பதவிக்காக எதையும் திம்போம்னா என்னால் எல்லாம் செய்ய முடியாது. நான்லாம் வந்துட்டு எனக்கு சர்டன் டைம்ஸ் என்னோடய பிரின்சிபல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்னை பொறுத்த வரையிலும் தனி மனிதன் ஒழுக்கம், நியாயம், உண்மை இது வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் என்னை பற்றி எது நினச்சா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஓகே, என்னோடய மனசாட்சி என்னோடய கடவுள் அது ரெண்டுத்துக்கு தான் தெரியும் நான் யார் என்று. நான் அதை பற்றி மற்றவங்களை பற்றி நான் கவலைப்படல. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த விஜயோட சிபிஐ இதோடது இன்னும் ஒன்றும் ஒரு இதுவும் வெளியே வரல. ஆனால் மேபி தேவர் லீக்ஸ். ஒரு சிலர் வந்து வெளியே வந்து கொடுத்துருக்கலாம், ஒரு சில ஊடகங்களுக்கோ இல்லாட்டி இந்த ஒரு சில ஜேர்னலிஸ்ட்க்கு அவங்களுக்கு அங்கே யாரா இருந்திருக்கலாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் அவனை வந்து 7 மணி நேரம் உட்கார வச்சாங்களே, அந்த ஒரு எதோ இன்ட்ரோகேஷனோ நடந்ததோ நடக்கலையோ நான் விட்னஸ் கிடையாது, பட் போனான். அப்போ வந்துட்டு அப்போவும் பாருங்கள் அவன் திமிர் பாருங்கள். ஒரு தனி சார்ட்டர்டு ஃப்ளைட் எங்கேருந்து இவனுக்கு இந்த காசு இவ்வளோ வருது? அப்போது நீ சிஎம் ஆகிறதுக்கு முன்னாலே இவ்வளோ பந்தா பண்ணினா நீ சிஎம் ஆகிட்டு வந்தப்பறம் நீ எந்த மக்களை நீ சந்திப்பவே நீ யாரையும் சந்திக்க உன் கட்சிக்காரனையும் சந்திக்கிறதில்ல. உன் கட்சிக்காரங்கள மேலெடுத்துக்காரங்களும் உங்களை வந்து கூப்பிட முடியும். இது வந்துட்டு ரிவர்ஸ் ஜெயலலிதா.
ஜெயலலிதாவோட இது வந்து சசிகலான்னு ஒரு சனியை உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த சனியனால் வந்துட்டு அந்த அம்மாவோட அரசியல் வாழ்க்கை எல்லாமே குடிச்சவராச்சு. இப்போ வந்து இந்த விஜய்க்கு இந்த கூட்டம் இருக்குது, பக்கத்தில் இருக்க கூட்டம், அதில் எழுப்பி விட இவனை சின்ன குழந்தையா, இவெல்லாம் ஒரு அரசியல் தலைவராக, இவன் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா? டேய் அட, நானும் நீயும் ஒரே ஒரு 10 minutes ஏதோ ஒரு டாபிக், இது இண்டஸ்ட்ரி இல்லாட்டி எக்கானமி இல்லாட்டி பாவர்ட்டி இல்லாட்டி சோஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாட்டி ஜஸ்டிஸ், எதனாலும் we can talk. ஓகே, நான் வந்து எந்த பேப்பரும் வச்சுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது பேச, தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். தட்ஸ் பெஸ்ட்டு. ஓகே, தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறத விட தெரியாதுன்னு சொல்கிறது பெட்ரு. அப்போ வந்துட்டு பார்க்கலாம், நீ எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், என்னோட அனுபவம் என்ன, உன்னோட அனுபவம் என்ன, நீ எவ்வளோ சோஷியல் இது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்க, நீ எவ்வளோ பேர்த்த ஹெல்ப் பண்ணிக்க, நான் லிஸ்ட்டு கொடுப்பேன். நான் வேணா என்னோடய காலேஜில் எடுக்க நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோமோ தெரியாது. ஏன்னா நான் சொல்வேன் தானம் கொடுத்து தானமாகவே இருக்கட்டும், அது வந்து வச்சுக்க வேணான்னு சொல்லி. பட் லேட்டர் ஒரு பிரின்சிபல் வந்து லிஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கார். பட் நான் ஜென்ரலாக ஐ டோன்ட், இந்த கைக்கு கொடுத்தது எனக்கு தெரியாது, அவ்வளோ அதோடு விட்டுருவேன். அப்போ வந்துட்டு இந்த விஜய் மாதிரி கேண்டிடேட் இவெல்லாம் ஒரு சிஎம்மாக வந்தால் இந்த நாடு என்ன ஆகுது? நாட் தட் அதுக்கு ஸ்டாலின் வந்து ஒரு கிரேட் சிஎம் சொல்ல மாட்டேன். நோ, நாட் வின் இபிஎஸ், நாட் வின் எம்ஜிஆர், நாட் வின் ஜெயலலிதா, none of these people. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கலைஞர் வாஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஈவன் ஜெயலலிதா. பட் ஜெயலலிதா பீரியடில் என்ன ப்ராப்ளம், இந்த சசிகலா கூட்டம் அதை வந்து நாஸ்தி பண்ணிட்டு இருந்தான். ஜெயலலிதா பை ஹர் செல்ஃப் அவங்க வந்து இன்டெலிஜென்ட் தான். பட் அந்த கூட்டம் வந்து அவங்களோட அரசியலையே கெடுத்து விட்டுருச்சு. ஓகே, அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, யார் சிஎம்மாக வருது என்னமோ இவனுக்கு தான் வந்து இது போட்டு பட்டா போட்டு இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு. நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த 8 கோடி மக்களில் ஒரு மனுஷன் கூட உருப்படியாக இருக்க மாட்டான், இந்த ஆட்சியை நடத்துறதுக்கு இருக்கிறாங்க பெட்டர் தேன் விஜய். ஓகே, அதே மாதிரி இந்த பிஜேபிக்காரங்க, இந்த மோடி, ஐயோ மோடி இல்லாட்டி அவன் இந்தியா டே விடுங்கடா, மோடி இல்லை, அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பா செத்து போயாச்சு, எனக்கும் ஐ கேன் இது அட்மினிஸ்டர், இது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. மஸ்ட் புத்தி நல்லா இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது, மனுஷனுக்கு ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கணும், எம்பத்தி இருக்கணும், மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். வீண் செலவை பண்ணிகிட்ருக்காங்க இந்த அரசியல்வாதிகள். எவ்வளோ பேர் இன்றைக்கும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. எவ்வளோ பேர் படிக்கணும் ஆசைப்பட்டு படிக்க வேணால் பணம் இல்லாதவரை படிக்க முடியல. அவன் போய் வேலைக்கு போனாலும் அந்த வீடு நடத்துன்னு சொல்லி படிப்பை விட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்னடா சொல்லிட்டுருக்கீங்க, நாடு நல்லா செழிப்பாக இருக்குதுன்ட்டு. ஒருத்தி வந்துட்டா இந்த நிர்மலா சீதாராமன், பொய் புழுகிறதுக்கும் தப்பான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. நான் சொன்னேன் அன்றைக்கே, நீ என் மேலே பொய் கேஸ் போட்ட நிர்மலா, அதுக்கு உன் வீட்டில் உன் பொண்ணு உன் மருமகன் சொல்லி சொன்னேன். நான் கொடுத்துருக்கேன் ஒரு கெடு. எனக்கு தெரியும் உன் பொண்ணு வந்து ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. ஓகே, அப்போ வந்து இதெல்லாம் விடாது. நீங்கள் பண்ண பாவங்கள், நீங்கள் பண்ண கரப்ஷனு, இதெல்லாமே கடவுள் வந்து கணக்கு வச்சுட்டு தான் இருப்பார். ஏதோ ஒரு நேரத்தில் அடிப்பார். த சேம் வித் மோடி. ஓகே, ஸோ ஆகிய மக்கள் ஆகிய நம் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் நம்மளுக்கு வந்து இந்த சட்ட சபையோட எலெக்ஷன்ஸ் நடக்கும், அசம்பிளி எலெக்ஷன்ஸு, ஸ்டேட் எலெக்ஷன்ஸு. அதில் வந்து அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இந்த கட்சிகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்போ இந்த டிஎம்கே வந்துட்டு இந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பார்த்த நிறைய பேர் வந்து வசதியானவங்க கூட க்யூவில் நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த வசதியானவங்க போய் அந்த 3000 ரூபாய் வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை. 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறதவங்களாம் எதுக்கு போய் அந்த 3000 வாங்கணும்? அதனால் இந்த மக்களுக்கு தெரியல, இந்த 3000 ரூபாய் வந்துட்டு அவங்க வட்டியும் முதலுமா அவங்க தான் கட்ட போகிறாங்க. அடுத்த ஆட்சி கையை வைக்க போது நீங்கள் தான் அது வந்துட்டு விலைவாசியில் கட்ட போகிறீங்க. ஏதோ ஒரு டாக்ஸை ஏற்றுவான், ஏதோ ஒன்று ஏற்றுவான். அதனால் மக்கள் யோசிக்கணும், எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சலுகைகள் வேண்டாம், எங்களுக்கு நல்ல படிப்பு கொடுங்க, நல்ல சுகாதாரம் கொடுங்க, நல்ல ஹெல்த் இது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நல்ல ரோடு வசதி கொடுங்க, நல்ல தண்ணி, ரேஷன், இந்த கடைகளெல்லாம் நல்லா நடக்கட்டும், ஊழல் வேண்டாம்னு சொல்லி கேட்பீங்களா? இல்லை, எல்லோரும் ஓடுறீங்க. எப்படின்னா இந்த செம்மறி ஆடு மாதிரி. ஓகே, பார்க்கலாம் கடவுள் என்ன எழுதி வச்சுக்காங்க. நான் வந்துட்டு ஒரு அதிசயம் நிகழும் என்று எதிர்பார்க்கிறேன். அது நடக்காட்டி தமிழ்நாட்டு மக்கள் தான் கஷ்டப்பட போகிறாங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு சித்தராட்சி வரணும். அந்த சித்தராட்சி மக்கள் தேர்ந்தெடுக்காட்டி கண்டிப்பாக
தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய ஆபத்துக்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்க. நடக்கட்டும், ஏன்னா அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வயிற்றில் வச்சுக்கிட்டு எலி குடையுதுன்னு சொல்கிறத நீங்கள் தெரிஞ்ச தவறு நீங்களே தான் அனுபவிக்கணும். நன்றி, வணக்கம். அகெயின் மை மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் முடிஞ்சால் we will upload the photos also. நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம். நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.